வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்திய பங்குச்சந்தையில இப்போ ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம். அது என்னன்னா நிஃப்டி 50யோட இந்த திடீர் சரிவு தான். இப்போ முதலீடு பண்ணலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாமான்னு நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. வாங்க இத பத்தி கொஞ்சம் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். இந்த நம்பரை பாருங்க, -12%. ஆமாங்க, இந்த ஒரு நம்பர் தான் இப்போ எல்லா இன்வெஸ்டர்ஸோட கவனத்தையும் இழுத்துருக்கு. நம்ம இந்தியாவோட முக்கியமான பங்குச்சந்தை குறியீடான நிஃப்டி 50 அதோட உச்சகட்ட நிலையிலிருந்து 12% கீழே இறங்கியிருக்கு. இது நிச்சயமா ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது ஏதோ ஒரு சின்ன சரிவுன்னு நினைச்சிடாதீங்க. உண்மையிலேயே இது ஒரு குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி. இந்த திடீர் சரிவுனால முதலீட்டாளர்கள் மனசுல ஏகப்பட்ட கேள்விகள், மார்க்கெட்டோட எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு ஒருவித பதற்றமும் வந்திருக்கு. சரி, அப்போ சந்தையில நிஜமாவே என்னதான் நடந்துட்டு இருக்கு? இந்த சரிவுக்கு பின்னாடி இருக்கிற டேட்டா என்ன சொல்லுது? உண்மையான நிலவரம் என்னன்னு முதல்ல பாத்திரலாம் வாங்க. இந்த வீழ்ச்சி ரொம்ப வேகமாவும் கடுமையாவும் நடந்திருக்கு. நீங்களே பாருங்க, ஜனவரி 5ஆம் தேதி தான் மார்க்கெட் ஒரு புது உச்சத்தை தொட்டுச்சு. ஆனா மார்ச் 13க்குள்ள ஒரு பெரிய சரிவை பார்த்திருக்கு. அதாவது வெறும் 2 மாசத்துல நிலைமை அப்படியே தலைகீழா மாறிடுச்சு. சரி, இந்த திடீர் சரிவுக்கு என்னதான் காரணம்? இது நம்ம நாட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை மட்டும்தானா? இல்லவே இல்ல. பல உலகளாவிய காரணிகள் ஒன்னு சேர்ந்து ஒரு புயல் மாதிரி நம்ம இந்திய சந்தையை தாக்கியிருக்கு. அதாவது உலக அரசியல் பதற்றம், அப்புறம் கச்சா எண்ணெய் விலை ஏறினது, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நம்ம சந்தையிலிருந்து பணத்தை வேகமா வெளியெடுக்கிறதுன்னு இப்படி பல காரணிகள் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகி முதலீட்டாளர்கள் மனசுல ஒரு விதமான பயத்தை உருவாக்கிடுச்சு. அந்த ரிஸ்க் எடுக்க வேண்டாங்கிற மனநிலை தான் நம்ம இந்திய சந்தையிலையும் இப்போ பிரதிபலிக்குது. இப்படி மார்க்கெட் வேகமா சரியும் போது எல்லா இன்வெஸ்டர் மனசுலயும் ஒரு பெரிய கேள்வி வரும். அது என்னன்னா, அடடா விலை நல்லா குறைஞ்சிருக்கே, இதுதான் வாங்க சரியான நேரமா அப்படின்னு தோணும். டெக்னிக்கலா இதத்தான் நாம பாட்டம் ஃபிஷிங்னு சொல்றோம். முதல்ல இந்த பாட்டம் ஃபிஷிங்னா என்னன்னு தெளிவா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்டாக்கோட விலை நல்லா குறைஞ்சி அதோட அடிமட்டத்துக்கு போயிடுச்சு, இதுக்கு மேல குறையாது, இங்கேருந்து திரும்ப மேலே ஏறும்னு நினைச்சு அந்த குறைஞ்ச விலையில வாங்க முயற்சி பண்றது தான் பாட்டம் ஃபிஷிங். அப்போ எல்லா முதலீட்டாளர் மனசுலயும் இருக்கிற அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். நம்ம இந்திய சந்தையில பாட்டம் ஃபிஷிங் பண்றதுக்கு இது சரியான நேரம் தானா? வாங்க இதுக்கு பதில் கண்டுபிடிக்க பங்குச்சந்தை எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். இங்கேதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. ஏன்னா எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில இத பத்தி ஒரே மாதிரியான கருத்து இல்ல. ஒரு குரூப் கண்டிப்பா வாங்கலாம்னு சொல்றாங்க, இன்னொரு குரூப் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சில அனாலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் இன்னும் கரடியோட பிடியில தான் இருக்கு, இந்த சரிவு இன்னும் முடியல, அதனால ஜாக்கிரதையா இருங்கன்னு எச்சரிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சில எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல இது ஒரு நல்ல சான்ஸ், கொஞ்சம் கொஞ்சமா முதலீடு செய்ய ஆரம்பிக்கலான்னு ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியை சொல்றாங்க. உதாரணத்துக்கு SBI செக்யூரிட்டிஸ்ல இருந்து சுதீப் ஷா என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கிற டெக்னிக்கல் சூழல்ல பாட்டம் ஃபிஷிங் பண்ண முயற்சி பண்றது ரொம்ப ரிஸ்க். மார்க்கெட் மீண்டு வர்றதுக்கு சில அறிகுறிகள் தெரியணும், ஆனா அது எதுவுமே இப்போதைக்கு தெளிவா தெரியலன்னு சொல்றாரு. சோ அவசரப்பட்டு வாங்க வேண்டாம்ங்கிறத அவரோட கருத்து. இதுக்கு நீர் மாறா மாஸ்டர் கேபிட்டல் சர்வீசஸோட ரவி சிங் போன்றவங்க என்ன அட்வைஸ் பண்றாங்கன்னா, நீண்ட கால முதலீட்டாளர்கள் மார்க்கெட்டோட சரியான பாட்டம் எதுன்னு கணிக்க முயற்சி பண்ணி நேரத்தை வீணடிக்கிறத விட இந்த சரிவை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி நல்ல பங்குகளை கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம்னு சொல்றாங்க. சரி, இப்போ இப்படி ரெண்டு தரப்பும் ரெண்டு விதமா சொல்றாங்க. இதுக்கு நடுவுல ஒரு சாதாரண இன்வெஸ்டரா நாம என்ன முடிவு எடுக்கிறது? இதுல இருந்து நாம என்ன கத்துக்கலாம்? இதுல நாம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுக்குன்னு ஒரே ஒரு கரெக்டான பதில் கிடையாது. எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் ஒத்துக்கிற ஒரு விஷயம், எல்லாருக்கும் ஒரே தீர்வு செட் ஆகாதுங்கிறது தான். உங்களோட முதலீட்டு இலக்கு, உங்களால எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுங்கிறத பொறுத்து உங்களுக்கான ஸ்ட்ராட்டஜியை நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போ இந்த மாதிரி ஒரு நிச்சயமற்ற மார்க்கெட்ல ஒரு புத்திசாலித்தனமான அணுகுமுறை எப்படி இருக்கணும்னா, முதல்ல மார்க்கெட்டோட பாட்டமை கணிக்க முயற்சி பண்ணாதீங்க, அது யாருக்குமே சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ரெண்டாவது, உங்க பணத்தை மொத்தமா ஒரே நேரத்துல முதலீடு பண்ணாம கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு முதலீடு பண்ணுங்க. மூணாவது, உலக அளவுல வர பிரச்சனைகளை எல்லாம் தாங்கக்கூடிய நல்ல தரமான பெரிய நிறுவன பங்குகள்ல கவனம் செலுத்துங்க. மொத்தத்துல எமோஷனலா முடிவெடுக்காம ஸ்ட்ராட்டஜிக்கா யோசிக்கிறது தான் இப்போ முக்கியம். கடைசியா இது நம்ம எல்லார் மனசுலயும் ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. இந்த மாதிரி நிலையற்ற சந்தைகள்ல சரியான ஸ்டாக்கை தேடி பிடிக்கிறத விட பொறுமையா ஒரு நீண்டகால பார்வையோட இருக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான ஒரே வழியா இருக்குமோ?
நம்ம இந்த பகுப்பாய்வை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இங்க பேசுனது எல்லாமே உங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இது எந்த விதமான நிதி ஆலோசனையோ கிடையாது. நீங்க எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு சர்டிஃபைட் நிதி ஆலோசகர்கிட்ட கேட்டு முடிவு பண்றது ரொம்ப முக்கியம். இங்க சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாமே தனிப்பட்ட அனலிஸ்ட்கள் அல்லது புரோக்கிங் நிறுவனங்களோடது தான். ஞாபகம் வச்சுக்கோங்க, பங்குச்சந்தை முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி திட்டம் தொடர்பான எல்லா ஆவணங்களையும் கவனமா படிங்க.